தினமொரு வசனம். லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 20-21. அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மிக பெரிய அளவுகளில் எதையாவது பெற்றுக்கொண்டால்தான் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் என்ற எண்ணத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளின் அளவுகளை பெரிதாக்கிக் கொள்ளக்கூடாது. அவ்விதம் பெருக்கிக் கொள்வதால்தான் நாம் அடைந்து விட்டவைகளை எண்ணி மகிழ்ச்சி அடைய முடியாமல் போகிறது. இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் போதுதான் மகிழ்ச்சி வரும் என்று எண்ணி அங்கலாய்க்கும் நிலைமையும் ஏற்படுகிறது. ஒரு ஏழையின் கையில் 50 ரூபாய் வந்துவிட்டால் அவன் மிகவும் ஆனந்தமடைவான். ஆனால் அதே அளவு ஆனந்தத்தை அல்லது மகிழ்ச்சியை ஒரு தொழிலதிபர் போன்ற வசதிமிக்க நபரிடம் எதிர்பார்க்க வேண்டுமானால் அவனுடைய கையில் பல லட்சங்களை கொடுக்க வேண்டி வரும். ஆம், ஒரு மனிதனுடைய நிலைமை பெருக பெருக அவனை சாதாரணமாக மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் எளிமையான ஒரு மனநிலையும் தாழ்மையான ஒரு சிந்தையும் விட்டு விலக விரும்பும் போது தேவன் நம்மை சாதாரணமான நிலையில் சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு எளிய மனம் படைத்த உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை கொஞ்சம் தந்தால் போதும். அவன் பரலோகத்தில் வாழ்வது போல மகிழ்வான். அவனுக்கு வேத வார்த்தைகளை கொஞ்சம் தேவன் விலக்கி கொடுத்தால் உலகமே சொந்தமாகி விட்டது போல் களிப்பான். அவனுக்கு ஒரு சின்ன உதவியை தேவன் செய்தால் ஊர் ஊராய் போய் நன்றியுடன் சாட்சி சொல்லி பரவசமடைவான். அவனுடைய எளிய நிலையினால் தேவன் அவனை எளிதாக சந்தோஷப்படுத்த முடிகிறது. ஏனென்றால் தேவன் அவனை எளிதாக மகிழ்விக்கவும் திருப்தியாக்கவும் முடிகிறது. இதயம் தாழ்மை பண்பை கொண்டதாக இருக்கும் போது தேவனுடைய சிறு சிறு தொடுதல்கள் கூட அங்கு பெரிய மகிழ்வலைகளை உருவாக்குகின்றன. ஆனால் பணம், பொருள், உயர்ந்த வாழ்க்கை நிலைகளை விரும்பும் ஒரு விசுவாசி சாதாரண சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியை காண மாட்டான். ஒரு பெரிய வியாதியிலிருந்து விடுபடுதல், ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைத்தல், ஒரு பெரிய வீடு கிடைத்தல், ஒரு பெரிய லாபம் கிடைத்தல், இப்படி ஏதாவது கிடைத்தால் மட்டுமே அவனால் மகிழ முடியும். ஏனென்றால் அவன் எளிய மனதுடன் வாழ பழகவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமானதையும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.